நாமக்கல்லில் திருமண மோசடி மூலம் இளைஞர் தற்கொலைக்கு காரணமான பெண் புரோக்கர்கள் உட்பட 6 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமணமான 24 மணி நேரத்திற்குள் நகைகள் மற்றும் பணத்துடன் எஸ்கேப் ஆன கேடி லேடி சிக்கியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வடகரையாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவசண்முகம். 35 வயதான இவருக்கு திருமணம் நடைபெற்று மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் விவாகரத்து பெற்றுள்ளார். இதனையடுத்து தனியாக இருந்தவர் 2வது திருமணம் செய்ய ஆயத்தமாகியுள்ளார். ஆனால் அவருக்கு சரியான வரன் அமையாமல் இருந்துள்ளது. வயதும் கடந்து கொண்டிருந்ததால் திருமண தரகர்கள் மூலம் பெண் பார்க்கும் படலத்தை தொடங்கியுள்ளார். இதற்காக கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற திருமண தரகரை நாடியுள்ளார். அவரும் தனக்கு தெரிந்த நல்ல பெண் ஒருவர் இருப்பதாக கூறி மேலும் சில தரகர்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். வரன் தேடுவதற்காக தரகு பணமாக சிவசண்முகத்திடமிருந்து அவர்கள் 1,20,000 ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி மதுரையைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்ற பெண்ணுடன் சிவசண்முகத்துக்கு 2வது திருமணம் நடைபெற்றுள்ளது. ஒரு வழியாக திருமணம் நடைபெற்ற உற்சாகத்தில் இருந்தவருக்கு அது நீண்ட நேரம் நீடிக்காமல் போயுள்ளது. திருமணம் முடிந்த மறுநாளே புதுமண பெண் ஜோதிலட்சுமி மாயமாகியுள்ளார். உடனே வீடு முழுவதும் தேடி பார்த்ததில் 1,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் மற்றும் நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. அப்போதுதான் ஒரு கூட்டமே தன்னை திருமண மோசடி செய்ததை சிவசண்முகம் உணர்ந்துள்ளார். ஏற்கனவே முதல் திருமணம் நிலைக்காத நிலையில் 2 திருமணம் செய்த பெண்ணும் ஒரே நாளில் ஓடிப்போனதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதிலிருந்து மீள முடியாததால் கடந்த 10ஆம் தேதி தனது சகோதரியின் வீட்டில் சிவசண்முகம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஜோதிலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது தெரிய வந்தது. அதை மறைத்து திருமண புரோக்கர்கள் மூலம் சிவசண்முகத்தை ஏமாற்றி மோசடி செய்தது அம்பலமானது. இந்த கும்பல் இதே போன்று பலரிடம் திருமண மோசடியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஜோதிலட்சுமி மற்றும் திருமண தரகர்களான தமிழ்ச்செல்வி, முத்துச்செல்வி, கஸ்தூரி பாண்டி, நாராயணன் உட்பட 6 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருமண மோசடி மூலம் இளைஞர் தற்கொலைக்கு காரணமான பெண் புரோக்கர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.